வேதத்தை எடுத்துக்கொள்ளும். யோபுவின் புஸ்தகம் 14வது அதிகாரம். யோபுவின் புஸ்தகம் 14வது அதிகாரம், அதனுடைய 7வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கையுண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும். ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்கப்பா. வெட்டி போடப்பட்டாலும் அந்த மரத்தை குறித்து ஒரு நம்பிக்கை உண்டு. ஓனர் மரத்தை வெட்டுறது ஆமென் வளர விடுவதற்கு, வளர்றதுக்கு. சிலர் வெட்டி 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 விடுவாங்க. எதுக்கு தெரியுமா? நீ வளரவே கூடாது என்பதற்காக அல்ல, நீ ஓங்கி வளர வேண்டும் என்பதற்காக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ ஓங்கி வளரணும். ஓங்கி வளர பண்ண அதை வெட்டி 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 வெட்டி. தேங்க்யூ ஃபாதர். கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக இந்த ஃப்ரைடே ஃபாஸ்டிங் ப்ரேயருக்காக ஆண்டவரே ஒரு ரேமா, ஒரு வார்த்தை கொடுங்க ஆண்டவரே அப்படின்ட்டு இருக்கும்போது இந்த வார்த்தை ஆண்டவர் அப்படியே சிந்தையில் கொண்டு வந்தார். ஆமென். அந்த நம்பிக்கை இல்லாதவர்கள் அந்த மரத்தை பார்த்து சொல்லுவாங்க, ஐயோ பாவம், எப்படி நின்ற மரம், எப்படி நின்ற மரம், ஒரு புயல் அடித்ததே, அவ்வளவுதான் போச்சு. அந்த நம்பிக்கை இல்லாதவன் சொல்லுவான், இதோட போச்சு, நேற்று வரை நல்லா இருந்துச்சு, இன்னைக்கு அவுட். ஆனால் நம்பிக்கை உள்ளவர்கள் சொல்லுவார்கள், இது வளரும், இது வளரும், இது வளரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்பிக்கை எங்கே அப்ளை ஆகும் தெரியுமா? வெட்டப்பட்ட இடத்துல. ஆமென். வாழ்ந்திருக்கிறவன் சொல்ல மாட்டான் நான் வாழ்வேன் என்று. வாழ்ந்திருக்கிறவன் நான் வாழ்கிறேன் சொல்லுகிறது சாட்சி. தாழ்ந்திருக்கிறவன் நான் வாழ்வேன் என்று சொன்னால் அது நம்பிக்கை. நல்லா இருக்கிறவன் நான் நல்லா இருக்கிறேன்னு சொன்னா அது சாட்சி. நல்லாவே இல்லாதவன் நான் நல்லா இருக்கிறேன்னு சொன்னா அது நம்பிக்கை. உங்கள் நம்பிக்கையை அறிக்கை செய்வதிலே அசைவில்லாமல் உறுதியாயிருங்கள். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். யோபு சொல்லுகிறார். யோபு தன்னுடைய அனுபவத்தை கம்பேர் பண்ணி சொன்ன வார்த்தை, மரத்தை குறித்து சொல்லலாம், அது வெட்டி போட்டா, ஆனா என் வாழ்க்கை. ஆமென். அதுதான் யோபுவினுடைய புலம்பலா இருந்துச்சு. மனுஷன் அப்படி இல்லை, விழுந்தா விழுந்தது தான், அவன் கதை முடிஞ்சதுன்னா முடிஞ்சது தான். அப்படி இருக்கிற நிலையிலிருந்து யோபுவையும் திரும்ப ஆண்டவர் தழைக்க பண்ணினார் அல்லவா? ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு. ஒரு மரத்தை குறித்தே இவ்வளவு நம்பிக்கை இருக்குமானால் அது வெட்டி போடப்பட்டால், அதுக்கு அடுத்த வார்த்தை படிச்சீங்கன்னா இன்னும் அது சூப்பரா இருக்கும் பாருங்க. அடுத்த வார்த்தையை வாசிங்க, 8. அதன் வேர் பழையதாகி, தரையிலே பழையதாகி, அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும், வெட்டி போடப்பட்டாலும், பழசானாலும், செத்தாலும், தண்ணீரின் வாசனையினால அது துளிர்த்து இளம் மரம் போல கிளைவிடும். ஹல்லேலூயா. ஒரு மரத்தை குறித்து இவ்வளவு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. அது வெட்டி போடப்பட்டாலும், அது பழசானாலும், அது கருகி போனாலும், ஆமென், அது திரும்ப துளிர்க்கிறதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதாம். வாய்ப்பே இல்லை அப்படின்னு யாராவது இதை கேட்டு கொண்டிருக்கிறீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த வார்த்தை. முன்னாடி நிக்கிற மரத்தை பாரு, ஏதாவது ஒரு மரத்தை பாரு, அந்த மரத்துக்கே திரும்ப எழும்புவதற்கான ஒரு வாய்ப்பை தேவன் இந்த பூமியில் வைத்திருப்பாரா? ஹல்லேலூயா. இரத்தத்தால் மீட்கப்பட்ட சபையே, உடா கரமா சந்தரல ரியாந்தரா ஏ மக்கதரா. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வெட்டி போடப்பட்டாலும், பழசானாலும். சிலர் பாருங்க, ஒரு ஒரு ஏஜுக்கு மேல போனீங்கன்னா கம்பெனியில் எடுக்க மாட்டாங்க. அவங்க பார்வையில் இது எக்ஸ்பைரி டேட்டு தாண்டின கேண்டிடேட்.
அவ்வளவுதான். பழசு. சில பாருங்க பழையதெல்லாம் தள்ளுவாங்க, பழைய ஆட்கள் எல்லாம் மாற்றுவாங்க இல்ல. ஆமென். எனக்கு கேட்கிற நம்முடைய நம்பிக்கை எங்க இருக்கிறது? இந்த பூமியில தேவன் ஒவ்வொன்றையும் சிருஷ்டித்து நமக்கு முன்பதாக வைத்திருப்பது ஒவ்வொன்றும் அடையாளம். ஒரு மரத்தை குறித்து நம்பிக்கை உண்டு. அது வெட்டி போடப்பட்டாலும், அது பழசானாலும். ஹல்லேலூயா. சில இடத்துல தீயினால கரிஞ்சிருக்கும், சில இடம் பார்த்துக்கு காட்டு தீயெல்லாம், சில இடத்துல தீயை வச்சு கரிச்சு போட்டாலும் அதுல இருந்தும் சில கிளைகள் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு மழை பெய்யும் போது என்ன ஆகும்? அப்படி எழும்பும். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் பூமியை நிரப்பும்படி சிருஷ்டித்த மரத்தை குறித்த இவ்வளவு நம்பிக்கை இருக்குமானால், பரலோகத்தில் சேர்க்கும்படி சிருஷ்டிக்கப்பட்ட என்னை குறித்து என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன். ஆமென். இன்னைக்கு நீங்க எந்த நிலையில இருக்கிறீங்க? இன்னைக்கு நீங்க எந்த நிலையில இருக்கிறீங்க? வெட்டி போடப்பட்ட நிலைமைனா என்ன? மரம் சும்மா தானா தன்னை வெட்டிக்காது. சிலர் அதை என்ன செய்வாங்க? வெட்டி போடுவாங்க. சிலர் நம்ம நன்மை என்ன செய்வாங்க? பறித்து விடுவார்கள். கீழே விழத்தள்ளுவதற்கென்னே சிலர் இருப்பாங்க. நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய். சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய். என்னை நீ தள்ளாதபடி கர்த்தர் பாதுகாத்தார்னு சொல்லல, நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய். கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார், ஹெல்ப் பண்றாரு. அப்ப நல்ல கவனிங்க. சில நேரத்தில் சத்துரு நம்மை நெருங்காதபடியும் பாதுகாப்பார், சில நேரத்தில் சத்துருவை நம்ம தள்ளுவதற்கு அனுமதிப்பார். அந்த இடத்துல தான், அதுதான் விசுவாச பரீட்சை. பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அவர்களுடைய நிற்க முடியாது. சில இடத்துல, அந்த இடத்துல தான் என்னோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை நான் எப்படி உறுதிப்படுத்த தெரியுமா? அவர் எனக்கு உதவுகிறது, அவர் எனக்கு உதவுகிறது, அவர் எனக்கு உதவுகிறது. அப்போ இந்த கிரிட்டிக்கல் ஸ்டேஜிலையும், வெட்டப்பட்ட நிலையிலையும், பழையதாய் போன நிலையிலும், கருகி போன நிலையிலையும், இனி நான் எழும்புவேனா என்பதை எப்படி அறிய? ஆமென். கர்த்தர் எனக்கு உதவுகிறார். எல்லாம் அவுட், இதோ முடிஞ்சு, என் லைஃபே முடிஞ்சு. யாராவது இருக்கிறீங்கன்னா மரம் உங்களை பார்த்து சிரிக்கும். மரம் உங்களை பார்த்து சிரிக்கும். சீஷர்கள் மண்டையிலே கொட்டுற மாதிரி எதை காட்டி கொடுத்தார் தெரியுமா? காகத்தை கவனித்து பாருனார். நீ இன்னும் சாப்பாடு இல்லைன்னு அழுதா காக்கா உன்னை பார்த்து சிரிக்கும். அவன் எனக்கு நல்ல ட்ரெஸ் இல்லைன்னு அழுதா சின்ன சின்ன பூக்கள் உன்னை பார்த்து சிரிக்கும். எனக்கு எதிர்காலம் இல்லைன்னு அழுதா மரம் உன்னை பார்த்து சிரிக்கும். ஒரு மரத்தை குறித்தாகிலும் நம்பிக்கை உண்டு. ஆமென். நம்பிக்கை உண்டு. இன்னைக்கு எந்த அனுபவத்தில் நீங்க இருக்கிறீங்க? ஆமென். துளிர்விட பண்ண என் ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். எல்லாருக்கும் இந்த நம்பிக்கை உண்டான்னு கேட்டா தெரியாது. ஆனால் இந்த வார்த்தை ஆண்டவர் சமூகத்தில் இருந்து, ஆண்டவர் இதில் எதை பேச, நான் முதலாவது தண்ணீரின் வாசனை பேசும்படி அப்படியே மைண்ட் அதுக்கு நேராக போயிட்டு, அப்படியே பிரசங்கத்துக்குள்ள அப்படியே போயிட்டு, அப்போ ஆண்டவர் சொன்னாங்க, ஆண்டவர் உணர்த்தின காரியம் அது பேசலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு காரியம், எல்லாருக்கும் இப்படி நம்ப முடியுமான்னு கேட்டா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். யார் யாருக்கு தன் எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கை உண்டு என்பதை பேசும்படியாக தான் கர்த்தர் கடந்த நாளிலே வார்த்தைகளை சிந்தையிலே கொண்டு வைத்து தியானிக்கும்படி வைத்தார். எல்லாரும் இப்படி நம்பலாமா? விழுந்த எல்லாரும் எழும்புறாங்களா? இல்ல. தளர்ந்து போன எல்லாரும் எழும்புனாங்களா? இல்ல. பைபிளே பார்க்கிறோம், மீதியானியரை குறித்து பார்க்கிறோம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வாசியுங்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதனுடைய 8வது அதிகாரம் 28வது வசனம். இந்த பிரகாரம் மீதியானியர் திரும்ப தலையெடுக்க கூடாதபடிக்கு இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள். திரும்ப தலையெடுக்க முடியாதபடி ஒரு கூட்டம் தாழ்த்தப்படுவதை பைபிள்ல பார்க்கிறோம். 2 நாளாகமம் 13வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமம் 13:20. அப்புறம் அபியாவின் நாட்களில் யெரொபெயாம் பலன் கொள்ள மாட்டாதே போய் கர்த்தர் அவனை அடித்ததினால் மரணம் அடைந்தான்.
அப்படி திரும்ப அவனால பலன் கொள்ள முடியவில்லை, அப்படியே போயிட்டான். ஒரு கூட்டத்துக்கு திரும்ப எழும்ப முடியல. அப்ப சும்மா கண்ணை மூடிட்டு இந்த வார்த்தை எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுக்க முடியாது. அதுதான் யோபு சொல்றாரு, மனுஷன் வாழ்க்கை அப்படி இல்லை, போனா போனதுதான். ஆனா அந்த இடத்துல யோபு மீண்டும் துளிர்க்க வைக்கிறார், மீண்டும் துளிர்விட வைக்கிறார். அதுதான் ஆச்சரியம். அப்படி என்றால் வாழ்க்கை குறித்து, எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை யாருக்கு உண்டு? யாருக்கு தன் ஃபியூச்சரை குறித்த நம்பிக்கை உண்டு? அதுதான் இந்த நாளிலே செய்தியாக கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தை. எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டா? யாருக்கு தன் எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை உண்டு? இன்னைக்கு நம்ம ஆராதிக்கிறோம், பாடுறோம், துதிக்கிறோம், ஆலயத்துக்கு வரோம், செய்யறதெல்லாம் கரெக்டா செய்யறோம், ஆனாலும் நம்பிக்கை வர மாட்டேங்குது. யாருக்கு எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை உண்டு? ஒரு சில காரியங்களை நான் வேதத்திலிருந்து சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது, யாருக்கு தன் எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை உண்டு? மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 7வது அதிகாரத்தின் 8, 9 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். மீகா 7, 8, 9 வசனங்கள். நானோவென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் தேவன் என்னை கேட்டருளுவார். என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். 9வது வசனம். நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்கும் மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். அவருடைய நீதியை பார்ப்பேன். இங்கே பாருங்கள், வீழ்ந்திருக்கிறவனுடைய ஒரு நம்பிக்கை, நான் எழுந்திருப்பேன். இந்த நம்பிக்கை வீழ்ந்து கிடக்கிற எல்லாருக்கும் உண்டாகாது. இங்கே இவனுக்குள்ளே நம்பிக்கை உண்டாக காரணம் என்ன? காரணம் ஒன்றுதான், அவன் தன் பிழைகளை உணர்ந்தான். தன் பிழைகளை உணர்கிறவனுக்கு எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை உண்டு. நான் தப்பு பண்ணேன். அதுதான் 9வது வசனத்திலே சொல்லுகிறான், நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். கிருபையின் நாட்களில் எவன் ஒருவன் தன் பிழைகளை உணர்கிறானோ அவனுக்கு கிருபை கிடைக்கும், அவனுக்கு எதிர்கால நம்பிக்கை உண்டாகும். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? நல்ல கவனமா கேளுங்க. இருதயத்தை கடினப்படுத்துகிறவனுக்கு எதிர்கால நம்பிக்கை அற்று போகும். தன் பிழைகளை உணர்கிறவனுக்கு எதிர்கால நம்பிக்கை உண்டாகும். என் மிஸ்டேக்கை நான் உணரணும். அதுக்கு தான் நம்ம தினமும் எதை நாட வேண்டும் என்றால் தேவ பிரசன்னத்தை நாடணும். நிறைய காரியங்களை நம்ம கேட்டு உணராமல் இருக்கிறோம். அதாவது பொதுவாகவே பாருங்க, இந்த கம்ஃபர்ட் சோன்ல இருக்கிறவங்க தங்கள் பிழைகளை உணர்வது ரொம்ப கடினம். ஏன்னா நமக்கு தான் எல்லாம் நடக்குது, எல்லாம் நல்லபடியா இருக்குது. அப்படி இருக்கிறவங்க தன் பிழைகளை உணர்வது ரொம்ப கடினம். எனவே தேவன் என்ன செய்கிறார்? சில உபத்திரவத்தினூடாய் நடத்துகிறார். அதை தான் தாவீது சொல்லுகிறார், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, நான் உபத்திரவப்படுவதற்கு முன்னே வழி தப்பி நடந்தேன். அப்ப சரியான ட்ராக்ல வர ஆண்டவர் சான்ஸ் கொடுக்கிறார், வரல. டைம் கொடுக்கிறார், வரல. தருணங்களை கொடுக்கிறார், வரல. பார்த்தார், அவனை கொண்டு ஆகணும். என்ன செய்கிறார்? சில கடினமான பாதையில், அதை 138 தாவீது சொல்லுகிறார், நான் துன்பத்தின் நடுவில், அத்தத்தில் இருந்தாலாவது ஜம்ப் பண்ணி அடுத்த ட்ராக் போயிடலாம். இது துன்பத்தின் நடுவில் சொல்லும் போது என்னுடைய முற்பக்கம், பிற்பக்கம், ரைட்டு, லெஃப்ட், அப்படி எங்க திரும்பினாலும் வேதனை. வீட்டில் வந்தா வேதனை, சர்ச்சில் வந்தா வேதனை, சொந்தங்கள் நடுவில் போனா வேதனை, பிஸ்னஸ் வேலை பார்க்குற இடத்துல போனா வேதனை, எங்க போனாலும் வேதனை. துன்பத்தின் நடுவில். எதற்காக இந்த பாதை? நீ உன் பிழைகளை உணர்ந்து, தன் பிழைகளை உணர்கிறவனுக்கு எதிர்கால நம்பிக்கை உண்டு. நான் தான் ஜெபிக்கிறேனே, நான் தான் டைத்து கொடுக்கிறேன், காணிக்க கொடுக்கிறேன், சர்ச்சுக்கு போறேன், அப்புறம் ஏன் எனக்கு இப்படி வருது? இப்படி நினைக்கிறவர்களுக்கு அல்ல. ஆண்டவரே, இன்னும் என்னில் என்ன ஆண்டவரே, நான் என் நீதியை நம்பி கேட்கலப்பா, உங்க இரக்கத்தை நம்பின்னு சாம்பல்ல உக்காந்து தானியேல் கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். பிழைகளை உணரணும்.
இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்த திவ்ய வாசகன், இயேசுவுக்கு மிகவும் அருமையான சிநேகிதன், சீஷன் யோவான் சொல்லுகிறார், நம்மில் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருக்கிறோம். நம்மை நாமே வஞ்சிக்கிறோம். அதை நான் இதோடு சேர்த்து சொல்ல விரும்புகிறேன். என்கிட்ட ஒரு பாவம் இல்லை, ஐ எம் பர்ஃபெக்ட் அப்படி தனக்குள்ளே எண்ணி மேட்டிமையாகிறவனுக்குள்ளே எதிர்கால நம்பிக்கை அற்று போயிடும். என்னுடைய நீதி என்பது கிறிஸ்து. அவருடைய பரிசுத்தத்துக்கு முன்னாக நான் இப்பொழுது வந்து நின்றாலும் நான் இன்னும் குறைவுள்ளவன். நம்ம எப்பவும் இந்த பரிசேயனுடைய பார்வை நமக்குள்ளே வரவே கூடாது. பரிசுத்தருடைய பார்வை தான் நமக்குள்ளே வரணும். பரிசேயனுடைய பார்வைக்கும் பரிசுத்தரின் பார்வைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? பரிசேயனுடைய பார்வை தன்னை அடுத்தவனோடு கம்பேர் பண்ண வைக்கும். அந்த அவனுக்கு நான் பெஸ்ட், இவனுக்கு நான் பெஸ்ட், இவளுக்கு நான் பெஸ்ட். இந்த கம்பேரிசன் வந்து நம்மளை பாவம் செய்ய வைக்கும். அவங்கள விட நான் பெஸ்ட்பா. ஒரு நாளும் மற்றவர்களோடு கம்பேர் பண்ணக்கூடாது. இது பரிசேயனுடைய பார்வை. இந்த பார்வை அவனை விட்டு தேவனை அப்புறப்படுத்துகிறது. ஜெபத்தை முடித்ததுக்கு அப்புறம் இயேசு சொல்லுகிறார், அவன் அல்ல இவனே. யாரை அவன் என்போம், யாரை இவன் என்போம்? தூரத்தில் இருக்கிறவனை பார்த்து இவன் என்று சொல்லுவோமா? இல்ல, அவன் என்போம். பக்கத்தில் இருக்கிறவனை பார்த்து அவன் சொல்லுவோமா? இல்ல, இவன் என்போம். ஆலயத்தின் ஃப்ரண்ட்ல வந்திருந்து பரிசேயன் ஜெபிக்கிறான், ஆலயத்தின் வாசலில் இருந்து ஆயக்காரன் ஜெபிக்கிறான். நான் இந்த காரியத்தை பேசும்போதெல்லாம் வேடிக்கையை சொல்லுவேன், பரிசேயன் ஜெபிக்க ஆரம்பித்ததும் ஃப்ரண்ட்ல இருந்து ஆண்டவர் எழும்பி பேக்ல போயிட்டாங்க. சிலர் ஜெபித்தே யாரை விரட்டுறாங்களோ இல்லையோ ஆண்டவரை அங்க போய் நின்றுட்டு சொல்றாரு, அவன் இல்ல, நான் ஃப்ரண்ட்ல இருந்து சொல்லிட்டு இருக்கிறானே அவன் இல்ல, இவன் நீதிமானாக்கப்பட்டவனா, இவன் நீதிமான் ஆக்கப்பட்டவனா என்று சொல்லும் போது, அப்படி என்றால் முன்னே இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறானே, அவனில் இன்னும் என்ன இருக்கிறது? பாவம் இருக்கிறது. ஆனால் அவன் அதை உணராமல் இன்னும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். அடுத்தவன் பிழையை பார்த்து கொண்டு, ஆமா, இவன் நீதிமான் ஆக்கப்பட்டவனாய் போகிறான் என்றால் இவனுக்கு ஒரு நம்பிக்கை எங்க பிறக்கிறது? எனக்கு ஒரு வாழ்க்கை. தன் பிழைகளை உணர்கிறவனுக்கு எதிர்கால நம்பிக்கை உண்டு. அதுவும் எந்த காலத்தில் உணர வேண்டுமாம்? ஒரு காலம் உண்டல்லவா, அந்த காலத்தில் ஏசா உணர்ந்து அழுதான், ஆனால் பிரயோஜனம் இல்லை. நாம என்ன நினைக்கிறோம்? இது ஃபுல்லா கிரேஸ் பீரியட், இது ஃபுல்லா கிரேஸ் பீரியட். ஏய், கிரேஸ் பீரியட் எஸ் உண்மைதான், ஆனா நமக்குன்னு ஒரு பீரியட் இருக்கு. அதுக்குள்ள நம்ம அழலைன்னா அதுக்கப்புறம் வாழ்க்கை ஃபுல்லா அழ வேண்டி இருக்கும். யூதாஸுக்கு கொடுக்கப்பட்ட கிரேஸ் பீரியட் அல்ல பேதுருவுக்கு கொடுக்கப்பட்ட கிரேஸ் பீரியட். யூதாஸ் காட்டி கொடுத்த பிறகுதான் பேதுரு மறுதலித்தான். இல்ல, அப்ப முதல் தப்பு யார் செஞ்சா? கொஞ்சம் அட்வான்ஸ். யூதாஸ் காட்டி கொடுத்த பிறகுதான் பேதுரு மறுதலிக்கிறான். அப்படி என்றால் அட்வான்ஸா யூதாஸ் பண்ணிட்டான். அப்போ மன்னிப்பு பெற்றுக்கொள்வதற்கு சான்ஸ் யாருக்கு அதிகமா இருக்கு? யூதாஸுக்கு தான் அதிகமா இருக்கு. ஏன்னா பேதுரு மறுதலித்ததும் இயேசுக்கு கண்ணை கட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் அவரிடத்துல வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. அப்படியே தூக்கிட்டு கண்ணை கட்டிட்டாங்க. பேதுருவை திரும்பி பார்த்தார், கண்ணை கட்டிட்டாங்க, அவ்வளவுதான். ஆனா அந்த விளிம்பில் இருந்தவனுக்கு மன்னிப்பும் கிடைத்தது, யூதாஸுக்கு கிடைக்கவில்லை. ஏன்? யூதாஸுக்கு ஆல்ரெடி 3 வருஷமாவே கர்த்தர் இதை உணர்த்தி கொண்டே இருந்தார். பேதுரு அப்படி இல்லை. அந்த டே, அந்த நைட்ல தான் ஆண்டவர் பேசுறார், பேதுருவே, அப்போ எனக்கு அடுத்துதான் பேதுரு மறுதலிக்க போறான், அப்ப அவனை மன்னிக்கிற டைம் எனக்கும் கிடைக்கும். இல்ல, ஒவ்வொருத்தருக்கு ஒரு பீரியடு வைத்திருக்கிறார். அந்த காலத்தில் எவன் ஒருவன் தன் பிழைகளை உணர்ந்து அழுகிறானோ அவனுக்கு எதிர்கால நம்பிக்கை உண்டு. அவனுக்கு எதிர்கால நம்பிக்கை உண்டு. ஹல்லேலூயா. யூதாஸ்
வருந்தினான், பேதுரு திருந்தினான். எனக்கு கொடுக்கப்பட்ட காலத்துல நான் அழணும், எனக்கு கொடுக்கப்பட்ட காலத்துல நான் திருந்தணும். என்ன கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், விசேஷமாய் வாலிபர்களுக்கு சொல்லுகிறேன், எதிர்காலத்தை குறித்த கேள்வியோடு இருக்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன். இன்னும் சில காரியங்களை பிடித்து கொண்டு நீங்கள் உங்கள் இருதய கடினத்தோடு இருப்பீர்களே, ஆனால் என்ன நஷ்டப்பட்டு போகும் தெரியுமா? உங்கள் எதிர்கால கனவு, எதிர்கால நம்பிக்கை அந்த இடத்துல அடிபடும். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? தன் பிழைகளை உணர்கிறவனுக்கு நம்பிக்கை உண்டு. என்ன நம்பிக்கை? வெட்டி போட்டாலும் திரும்ப துளிர்க்கும், திரும்ப துளிர்க்கும், திரும்ப துளிர்க்கும். அதுதான் மீகா சொல்லுகிறார், என் சத்துருவே எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே, சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் பண்ண தப்புல விழுந்தது உண்மைதான், ஆனா கிருபையின் தேவன் என்னை தூக்கி விடுவார், தூக்கி விடுவார். நான் பாவி, என்னை விட்டு நீங்க போயிருங்க. பேதுரு பாதத்தில் விழுந்ததும் இயேசு உடனே போகல. ஆமென். அந்த இடத்துல அவனை தூக்கி விட்டு சொன்னார், இன்று முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவனாய் மாறுவாய். எதிர்கால நம்பிக்கை ஓப்பன் ஆயிட்டு. இளைய குமாரன் தன் பிள்ளைகளை உணர்ந்த போது தகப்பன் வீட்டில் நிச்சயம் அவனுக்கு ஒரு இடம் உண்டு என்கிற நம்பிக்கை அவனுக்குள்ள முளைக்க ஆரம்பிச்சிட்டு. சிலுவையில் தொங்கின கள்ளர்களில் ஒருவன் தன் பிழைகளை உணர்ந்த போது நித்தியத்தில் அவனுக்கும் ஒரு வீடு உண்டு என்கிற நம்பிக்கை அவனுக்குள்ள முளைக்க ஆரம்பிச்சிட்டு. நாளைய குறித்த நம்பிக்கை உண்டாக இன்று நீ உணர்வடைந்து மனம் திரும்ப. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. நம்ம பிரச்சனை என்ன அப்படின்னா, பாவத்தினால வருகிற நெருக்கம். அந்த நெருக்கம் நீங்க தான் ஜெபம் பண்றோமே தவிர அந்த நெருக்கத்தை உண்டாக்குகிற பாவம் நீங்க நம்ம ஜெபிக்கிறது கிடையாது. இங்கே மீகா தீர்க்கதரிசியை கொண்டு எழுதும் போது என்ன சொல்லப்பட்டிருக்கு? நான் விழுந்துட்டேன்ப்பா, என்னை தூக்கி விடுங்க, தூக்கி விடுங்க, தூக்கி விடுங்க. நம்ம பல நேரத்தில் அப்படிதான் ஜெபம் பண்ணுவோம். ஒரு பிரச்சனை வரும்போது இந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு விடுதலை, பிரச்சனையிலேருந்து விடுதலை. ஆனால் ஒரு நாளாவது யோசிச்சிருக்கு, எதனால இந்த பிரச்சனை வருது, அதை என்னை விட்டு மாற்றுங்கன்னு நம்ம கேட்டிருக்கிறோமா? இல்லை, நம்முடைய கசப்புனால பிரச்சனை வரும், நம்முடைய வைராக்கியத்தினால பல பிரச்சனை வரும், நம்முடைய மாம்ச எண்ணங்களினால. ஆண்டவரே, இதனால தான் இந்த பிரச்சனை. அப்போ நம்ம பிரச்சனையே மாத்துறதுக்காக மட்டும் ஜெபிப்போனா கசப்புனால ஒரு பிரச்சனை வருது, ஒருத்தங்க மேல இருக்கிற கசப்புனால பிரச்சனை வருது. ஆண்டவர் இப்படி ஆயிட்டு, ஆண்டவர் இதுலேருந்து ஒரு இதுக்கு ஒரு சொல்யூஷன் தாங்கன்னு ஜெபம் பண்ணா அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும், ஆனால் கசப்பு உள்ளே தான் இருக்கும். 2 நாள் கழிச்சு திருப்பியும் பிரச்சனை. இன்னைக்கு அநேக குடும்பங்களில் ஒரு பிரச்சனை தொடருவதற்கான காரணம் என்னவென்றால், பிரச்சனைக்குரிய காரணத்தை அகற்ற யாருக்கும் விருப்பம் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்ததை, ஐயோ நாங்கள் எகிப்தில் இருக்கக்கூடாதே நினைச்சு அழல, எகிப்தில் இருந்தது நிமித்தம் உண்டான வேதனை மாறதான் அழுதார்கள், வேதனை மாறதான் அழுதார்கள். நான் இந்த எகிப்திலே இருக்கக்கூடாது ஆண்டவர், நான் உம்முடையவன் அல்லவா, அப்படி யாரும் அழல. அந்த வேதனை பெருசானதுக்கு அப்புறம் அழுதாங்க. அதனாலதான் சில உபத்திரவத்தின் ஊடாய் தேவன் நடத்துவது நமக்கு உணர்த்த. அந்த கட்டல் கிடக்கையாய் நடந்த திமிர்வாதக்காரனை தூக்கி கொண்டு இயேசுவுக்கு முன்பாய் வைத்த போது, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட, இப்படி சொன்ன அவன் எழுந்து நடந்திருப்பான். ஆனால் அந்த இடத்துல அவனுக்கு இனி என்றென்றும் இந்த பலவீனம் வரக்கூடாது என்பதற்காக அவர் முதலாவது செய்தது, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். நமக்கெல்லாம் டெம்பரரி சொல்யூஷனுக்கு தான் நம்ம வருகிறோம். நம்மில் பலர் எனக்கு இதுலேருந்து மட்டும் இதுலேருந்து விடுதலை. ஆனால் இந்த பிரச்சனை எதனால வந்துச்சு, அந்த உணர்வு வேண்டாமா? என் காலில் ஒரு முள்ளு கொத்தியாச்சு, முள்ளை நான் எடுக்கிறேன், ஒரு துண்டு உள்ள இருக்கு, அது எனக்கு தெரியல, ஒரு சின்ன வீக்கம் போடுகிறது. நான் போறேன், ஹாஸ்பிட்டலில் போறேன், அப்படி ஏதோ ஒரு தெரிஞ்ச ஒரு டாக்டரை பார்க்குறேன், அவர் சொல்றாரு சின்ன ஒரு மருந்து போட்டு விடுங்க, சின்ன ஒரு மருந்து அதுக்கு மேலே தடை விடுறாங்க. மருந்தோட எஃபெக்டில் வீக்கம் குறையுது. மருந்தோட எஃபெக்ட் எப்போவுமே இருக்காது, கொஞ்ச நேரத்தில் போயிடும். கொஞ்ச நேரம் போனதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற முள்ளோட எஃபெக்டில் திருப்பியும் அந்த கால் வீங்க ஆரம்பிக்கிறது. இப்படி எவ்வளோ காலம் தான் மருந்து தடவிட்டு இருக்கிறது? ஒரு நல்ல டாக்டர்கிட்ட போனால் ஸ்கேன் பண்ணிட்டு என்ன சொல்லுவாங்க தெரியுமா, உள்ள ஒரு பீஸ் இருக்கு, அதை ஆப்ரேட் பண்ணி தான் எடுக்கணும் அப்படிம்பாங்க. ஐயோ, அந்த டாக்டர்கிட்ட போனால் அழகாக தடவி விட்டுட்டே இருந்தார். இந்த டாக்டர்கிட்ட போனால் போனதுமே வெட்டு 1 துண்டு 2. நமக்கு அந்த டாக்டரே போதும்.
அந்த டாக்டர்கிட்ட போன தடவி விட்டுட்டே இருப்பாரு. தடவுனவரே ஒரு நாள்ல சொல்லுவாரு, கால் எடுத்துட வேண்டியதுதான். நீ ஆட்களையே எடுக்கிறதுக்காக அநேகர் தடவிட்டு இருக்கிறாங்க. எதனால இந்த வீக்கம் திரும்ப திரும்ப வருது? ஏன் ஆண்டவரே இந்த பிரச்சனைக்காக நான் ஜெபம் பண்ண, எனக்கு சொல்யூஷன் கிடைச்சது, ஆனால் 2 மாசம் கழிச்சு திருப்பி ஏன் ஆண்டவர் இந்த பிரச்சனை வருது எங்க வீட்டில்? திருப்பி ஏன் ஆண்டவர் இந்த போராட்டம் வருது இந்த வீட்டில்? ஆண்டவர் பிசாசின் தொல்லை தாங்க முடியல, அவனுக்கு தொல்லை தாங்க முடியல, உண்மைதான். ஆனால் திரும்ப திரும்ப எதுக்கு இந்த பிரச்சனை வருது? உள்ளே இருக்கிற அதன் காரணம் என்ன? தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? நான் இப்ப சினிமா பார்க்க மாட்டேன், நான் அது பார்க்க மாட்டேன், இது பார்க்க மாட்டேன், சூப்பர், சர்ச்சி கரெக்டா வந்துருவேன். நம்ம என்ன நினைக்கிறோம்? சினிமா இது மட்டும்தான் பாவம், மீதி எல்லாம் பாவலன். ஆனா இன்னைக்கு ஒரு சகோதரன் என்கிட்ட வந்து சொல்றாரு, எனக்கு பயங்கர கஷ்டமா இருக்கு பிரதர். ஏன்? எனக்கு அந்த இவங்களை பிடிக்கவே இல்லை. ஆஹா, இந்நேரம் எங்களுக்கு பிடிக்கவே இல்லை. நீங்க ரொம்ப ஆண்டவருக்குள்ள வந்துட்டீங்களோ? உங்கள் எதிராளியான பிசாஸ். அப்ப நமக்கு எதிராளி யார் மட்டும்தான்? கேட்கல, சாஸ் மட்டும்தான் கேக்குது. 12 தாண்டிச்சு, கொஞ்சம் சாஸ் தேவை இருக்குல்ல. நமக்கு எதிராளி யாரு? நமக்கு யுத்தம் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல. சில பண்றதை பார்த்தா நமக்கு அப்படி இருக்கும், சில நேரத்தில் அப்படி வலிக்கும்ல. ஆனா தேவனுடைய நீதின்னு ஒண்ணு இருக்கு. அப்ப நம்ம அந்த கசப்பை எப்படி, அதாவது மாம்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க நின்று அப்படி பயங்கரமா பேசுறதுனால நான் அப்படிலாம் கிடையாது. உங்க எல்லாரை விட அதிகமாய் சோர்ந்து போகிறவன் யாருன்னு கேட்டா அதான். அது எனக்கு தெரியும், என்னை விட ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் சொன்னேன் அல்லவா, அவர் அற்பமா எண்ணாதவர். எல்லாரை விட, இங்க இருக்கிற எல்லாரை விட அதிகம் சோர்ந்து போகிறவன் நான். சில காரியங்கள் நிமித்தம் ரொம்ப தளர்ந்து போகிறவன் நான். அது ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். அப்ப அந்த நேரத்தில் எப்படி அதுல இருந்து வெளியே வர முடியுதுன்னா, ஆண்டவரே விட்டுறாதீங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு கால் விழுந்துருவேன். அது நான் எப்படி, நாங்கள் எவ்வளோ மெசேஜ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டேன்னா, எங்கோ எந்த வழியாக அவன் கசப்பை வைராக்கியத்தை உள்ள விதைப்பான்னு தெரியாது. அப்படி அவன் விதைச்சிட்டான் அப்படின்னா, இப்போ பிரதர் ரெஜின் இருக்கிறாங்க, எனக்கு அவங்க மேலே ஒரு வருத்தம் வந்துட்டு, அந்த வருத்தத்தை அப்படியே வச்சுட்டே நான் அப்படியே இருந்துகிட்டே இருக்கிறேன்னு வைங்களேன். அப்படியே இருந்துகிட்டே இருக்கிறேன். அடுத்து ஜெபத்தில் போகிறேன். ஜெபத்தில் போகும்போதும் ஆண்டவரே இப்படி ஒரு வருத்தம் இருக்கு ஆண்டவரே, அது மாட்டுங்கன்னு நான் ஜெபிக்காமல் அப்படியே அதை வச்சுட்டே எனக்கு ரெகுலர் ப்ரேயர்னா என்ன அப்படின்னா, இந்த டெய்லி சொல்கிற ஜெபத்தை நமக்கு அரை உறக்கத்துலனாலும் கரெக்டாக சொல்லுவோம். ஏன்னா அது உதட்டில் அப்படி ஸ்டோர் ஆகிட்டு, அப்படியே ஸ்டோர் ஆகிட்டு, அது இங்கே என்ன ஓடிட்டு இருந்தால் அப்படி கரெக்டாக சொல்லுவோம், கடன்னு சொல்லுவோம். இல்லை சிலர் பாருங்கள், சாப்பாடுக்கு ஜெபிக்க சொன்னாலும் ஃபஸ்ட்டில் இருந்தே வருவாங்க. ஒரு இடத்துல ஒரு பாஸ்டர் சொன்னது, இப்படி தான் ஒருத்தங்களை சாப்பாடுக்கு ஜெபிக்க சொன்னாங்களாம். அவர் ஜோமனி கொஞ்ச நேரம் ஆச்சு, இவருக்கு பசி தாங்க முடியல. கடைசியில் இவர் ஸ்பீடாக சாப்பிட முடியும். இவர் சாப்பிட்டு முடிக்கிறதும் அவர் ஜெபத்தையும் முடித்தாராம். ஏன்னா அப்படி ப்ராக்டிஸ் பண்ணி பழகிட்டு, அந்த ப்ராக்டிஸில் நான் போய் இப்படி இருந்து என் இருதயத்திலிருந்து வார்த்தை எழும்ப விடாமல், எப்போவுமே ஜெபத்தில் இருதயத்திலேருந்து வார்த்தை எழும்பும் போது தான் நம்ம சரியாக பண்ணுறோமா தப்பாக பண்ணுறோமா, நம்ம பண்ணுற ஜெபம் தேவனுக்கு உகந்ததாக இருக்கிறதா இல்லை அது தேவனுக்கு பிரியம் இல்லையா என்கிற அந்த உணர்வு நமக்குள்ளே வரும். இல்லைன்னா நம்ம பண்ணுறதெல்லாம் கரெக்டுன்னே நினச்சிட்டு இருப்போம். இந்த இருதயத்திலேருந்து வார்த்தை எழும்ப, அதுக்கு தான் கொஞ்சம் நேரம் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம ஸ்தோத்திரம் பண்ண என்ன ஆகும்னா, தேவ கிருபை அப்படியே நம்ம சூழ்ந்து கொள்ளும், கிருபை பெருகும். அப்போ அந்த கிருபைக்குள்ளே இருந்து நம்ம விதைக்க ஆரம்பிக்கணும். அதுதான் ஜெபம். அதுக்கப்புறம் ஆண்டு சொல்லும்போது நம்ம காரியம் தேவ சித்தத்துக்கு மாறானதாக இருந்தால் நம்முடைய இருதயத்துக்கு அது தெரிய வரும். இந்த ஜெபம் சரியில்லைப்பா, இது உன் விருப்பத்தை நீ சொல்கிற, பட் ஆண்டவருடைய சித்தம் இதல்ல அப்படின்னு தெரிய வரும். இப்போ பாருங்கள், அவர் மேலே இருக்கிற வைராக்கியத்தை நான் வச்சுட்டு அதை நான் ஆண்டவர்கிட்ட, அது எனக்கு ஒரு பலவீனமாக வரப்போகிறது, ஆனால் நான் அவர் செஞ்சதை நான் மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு நான் ஆண்டவர்கிட்ட வேறையே ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அடுத்த ஆளுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். ஆண்டவர் இன்னாரை தொடும், இவர்களை சந்தியும் ஆண்டவர், இவர்களுக்கு இருக்கிற பிரச்சனையை போட்டுங்க, இந்த குடும்பத்தில் இருக்கிற பகையை நீக்குங்க, இதெல்லாம் கரெக்டாக சொல்லிடுவோம். ஆனால் ஆண்டவரே, எனக்குள்ள இன்னார் மேலே ஒரு வருத்தம் வந்துட்டு ஆண்டவரே
அப்படி சொல்லிட்டு நான் சொல்லாமல் விட்டுட்டேன்னா அது போதும். பிசாசு வந்து என்ன செய்வார், எனக்குள்ளே அந்த கசப்பையும் வயிறாக்கியது விதைச்சிருவான். அப்படி விதைச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன், அப்படி விதைச்சிட்டானா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை செய்தி நான் யாருக்கு வேண்டி தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன்? டன் 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 டன். முதல் பாயிண்ட், 3 முதல் பாயிண்டே தாக்குனா ஓடிடுவார். 3வது பாயிண்ட்ல வச்சு அடிக்கலாம். அடிச்சு முடிச்சுட்டு என்ன கர்த்தர் பேசினார், இல்லை இதை தப்பா ஹேண்டில் பண்ணவே கூடாது. எழுத்து கொல்லும். நாங்க வசனம் தானே பேசுறோம். எழுத்து கொல்லும், ஆவி உயிர்ப்பிக்கும். ஆவியானவர் தராத வார்த்தை பலிபீடத்திலிருந்து பேசக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க வசனத்தை வச்சு அடிப்பாங்க. சில வீட்டில் ஒருத்தங்க மட்டும்தான் நல்ல ஜெபிக்கிறவங்களா இருப்பாங்க, ஒருத்தங்க நல்ல ஜெபம் பண்றவங்களா இருப்பாங்க, மீதி யாரும். உடனே அன்னைக்கு யோவான் சொன்னார், விரியன் பாம்பு குட்டிகளே உங்களுக்கு ஐயோ. அந்த ஜெபத்தை கேட்டு அத்தனை பேரை ரட்சிக்கப்பட்டான். இது அதே வார்த்தையை கொண்டு வந்து அப்போதான் அவர் வந்திருப்பார், வேலை முடிச்சு வந்திருப்பார். விரியன் பாம்பு குட்டியே அவ்வளோ எங்க அடி உள்ளம் தெரியாது. பாஸ்டர் நான் சுவிசேஷம் சொன்னேன், வீட்டில் ஒரே பிரச்சனை. நான் சுவிசேஷம் தான் சொன்னேன். என்ன சுவிசேஷம் சொன்னேன்? அண்ணா யோவான் சொன்ன சுவிசேஷம். யோவான் சொன்ன சுவிசேஷம் ஜெபத்தில் இருந்து ஆவியில் நிறைஞ்சு சொன்னார். ஆமாம், நம்ம அதையே அந்த டைலாக் மட்டும் எடுக்கிறோமே தவிர அந்த லைஃப் ஸ்டைலை நம்ம எடுக்கிறது இல்லை. அவர் ஆவியானவர் நல்லா கேளுங்க. இயேசுவை கிறிஸ்துன்னு யோவான் வெளிப்படுத்தினது எதுக்கு அப்புறம் தெரியுமா? ஆவியானவர் காண்பித்த அப்புறம். ஆமா, எனக்கு தான் தெரியும்னு சொல்லிட்டு எதையும் சொல்லல. ஆவியானவர் புறாவின் வடிவில் இறங்கி, தேவன் சொல்லியிருந்தார், யார் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்குறாரோ அவர்தான் தேவகுமாரன். அந்த வெளிச்சம் கிடைக்கிறது வரைக்கும் யோவான் பேசல, அமைதியா இருந்தா. அது வரைக்கும் அவன் என்ன சொல்லி கொண்டிருந்தான் தெரியுமா? நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவில் நிற்கிறார். இருக்கிறார் தெரியும், ஆனா யாருன்னு தெரியல. நீங்க அறியாத ஒருவர் நிற்கிறார் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியானவர் புறாவின் வடிவிலே இயேசு கிறிஸ்து மேல் இறங்கின போது சொல்லுகிறார், இதோ தேவாட்டுக்குட்டி, இதோ தேவாட்டுக்குட்டி. நல்ல கரங்களை தட்டி thank you father. இதோ தேவாட்டுக்குட்டி. இந்த வெளிச்சம் கிடைக்கணுங்க. இந்த வெளிச்சம் கிடைக்காம எதையும் காட்டி கொடுக்க முயற்சிக்காதீங்க. தேங்க்யூ ஃபாதர். இந்த வெளிச்சம் கிடைக்க என்ன செய்யணும்? ஆண்டவர் சமூகத்தில் இருக்கணும். எப்பவுமே சொல்றேன், அதாவது இந்த பிள்ளைகளை உணர்கிற அனுபவம் வேணும். ஆண்டவரே எனக்கு டெய்லி வேணும்பா. அந்த உணர்வு நமக்குள்ளே நம்பிக்கையை ஊட்டும். உணர்வு நம்பிக்கையை ஊட்டும். உணர்வு தான் எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையை ஊட்டும். பைபிள் சொல், நிற்கிறவன் எவனும் நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதிருக்கும்படி ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த உணர்வு நமக்குள்ள நம்பிக்கையை ஊட்டும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாத தருணம்லாம் வரும்போது ஆண்டவர்கிட்ட இருந்து அழணும். சில நேரத்தில் பிரசன்னத்தை சில நேரத்தில் மாம்சீகமாக நம்ம ரியாக்ட் பண்ணியிருப்போம் யார்கிட்டையாவது. மேக்சிமம் ரியாக்ட் பண்ணுறது நம்ம ஃபேமிலியில் தான்ல. அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ பெரிய பரிசுத்தவனாக இருந்தாலும் சரி, நீங்கள் போய் ஜெபம் ஓடும். அதான் சொன்னல, ஜெபம் ஓடும், ஜெபிச்சிருவோம். ஆனால் பிரசனம் நமக்கு தெரியணும். இன்னைக்கு நான் பிரசன்னத்தில் இருந்தா, நான் ஜெபத்தில் இருப்பேன், பிரசன்னத்தில் இருந்தேன்னா. இல்லைன்னா ஒன்று அவர் என்னை விட்டு போயிட்டார், இல்லைன்னா நான் அவரை விட்டு போயிட்டேன். அழணும், அப்பா சாரிப்பா சாரிப்பா. இந்த உணர்வு இருக்கிறவனுக்குள்ளதான் நம்பிக்கை இருக்கும். உணர்வு இருக்கிறவன் அடுத்தவங்களை கை காட்ட மாட்டான். நான் பாவம் செய்தேன் உம்மை நோக செய்தேன், பாவம் செய்தேன் உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை
மன்னியும் அப்பா, என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியும். பேதுரு 3 முறை மறுதலிக்கிறதற்கு முன்னே இயேசுவை பார்த்து சொன்னான், உம்மோடு காவலில் வர நான் ரெடி. மறுதலிக்கிறதுக்கு முன்னே இயேசுவை பார்த்து சொன்னா, இவங்க எல்லாரும் மறுதலிச்சலாம். அது ஏன் பேதுரு நீ சொல்ற? நீ மறுதலிக்கலைன்னா மறுதலிக்கலைன்னு சொல்லு, மறுதலிக்க மாட்டேன்னா மறுதலிக்க மாட்டேன்னு சொல்லு. ஏன் அடுத்தவனை பத்தி சொல்ல உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அவங்க எல்லாரும் மறுதலிச்சாலும் நான் மறுதலிக்க மாட்டேன். நம்ம எப்போ இந்த இதுதான் பேதுருவின் வீழ்ச்சிக்கான முதல் ஸ்டெப். இங்கதான் நேச வைராக்கியம் பாராட்டுவது தவறல்ல, அது இன்னொருவனை தாழ்த்தி இருக்கக்கூடாது. ஆண்டவர் நான் உமக்காக வாழவும் உமக்காக சாகவரடி, இந்த வார்த்தையை தேவன் சந்தோஷமா கேட்பார். ஆனா ஆண்டவர் எவன் போனாலும் போட்டு ஆண்டவரே அப்படி அல்ல. ஆமென். இவங்க எல்லாரும் ஆண்டவர் அதுக்கப்புறம் தான் சொல்றாரு 3 தடவை பேதுரு, நீங்க 3 தடவை தேங்க்யூ ஃபாதர். மறுதலித்து 3வது முறை மறுதலித்ததும் இயேசு திரும்பி பார்த்தார். இயேசு பார்த்ததை யார் பார்த்தா? அப்ப யாரை பார்த்துட்டே மறுதலிக்கிறான்? இயேசுவை பார்த்துட்டே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறான், பார்த்துட்டே சொல்றான். உண்மையில பேதுரு அந்த இடத்துல மறுதலிக்கிறதுக்காக போகல, அவருக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்க போனான். ஆனால் அவனுடைய அந்த வாயின் வார்த்தை அவன் இந்த பாதையிலே போக வேண்டியதாயிற்று. மறுதலித்த போது இயேசு அவனை திரும்பி பார்த்தார். இயேசு பார்த்ததை அவனும் பார்த்தபோது இந்த சந்திப்பு பேதுருவை உடைய வைத்தது. பேதுரு மனம் கசந்து அழுதார். நல்ல கவனமா கேளுங்க, தேவ சமூகத்தில் இப்படிப்பட்ட சந்திப்புக்காக நம்ம காத்திருக்கணும். நான் அவங்கள பார்த்துட்டு இருக்கிறேன், அதாவது அவர் பார்க்கிறத பேதுரு பார்த்தபோது அவனுக்குள்ள இந்த உணர்வு வந்தது. இந்த உணர்வு அவனுக்குள்ள எதிர்கால நம்பிக்கையை கொடுத்தது. அந்த நம்பிக்கை தான் இயேசு திரும்பி வந்து சொல்லுகிறார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. உணர்வு உனக்குள்ளே நம்பிக்கையை ஊட்டும். உணரணும். இன்னைக்கு நான் சர்ச்சுக்கு போறேன் ஆண்டவரே பாருங்க, திடீர்னு நல்லா பாடிட்டு இருப்போம், திடீர்னு நம்ம அறியாம அழுவோம் இல்ல? அப்ப அங்க என்ன நடக்குது தெரியுமா? இந்த சம்பவம் தான் நடக்குது. என் கண்ணும் அவர் கண்ணும் ஒரே வியூல அந்த சந்திப்பு பார்க்கறது இல்ல. நம்ம ஒருத்தங்களை இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்க நம்மளை இப்படி திரும்பி பார்த்தா எப்படி இருக்கும்? ஒருத்தங்களை இப்படி பார்த்துட்டே இருக்கும், பேதுரு இப்படி பார்த்துட்டே இருக்கிறான். திடீர்னு இயேசு ஆன் த வேல பார்க்கல, திரும்பி பார்த்தா. பார்த்து அடுத்த செகண்ட் கண்ணை கட்டிட்டாங்க. பாருங்க, இயேசுக்கு எல்லாம் தெரியும். இப்போ அவன் மறுதலிச்சிட்டு இருக்கும் போதே அவரை கண்ணை கட்டி இருந்தாங்கன்னா அவன் 4வது முறையும் மறுதலிக்க வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனா ஆண்டவர் சோதனை அனுமதிக்கும் போதே நம்பரோட தான் 3 தான் பேதுரு. 3 4வது முறை மறுதலிக்க விடல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துரு திருட கொல்ல அழிக்கிறதுக்குன்னு சோதனையை செட் பண்ணும் போது ஆண்டவர் நம்பர் 3 தான். 4வது நம்பர் நான் போடுறேன். என்ன ஆண்டவர் செய்ய போறான்? என்ன நினைச்சு நான் சொன்ன வசனத்தை நினைச்சு அவன் அழுவா. என்ன நினைச்சு என்ன 3 தடவை இல்ல தெரியாது தெரியாது தெரியாதுன்னு சொன்ன அதே பேதுரு என்ன நினைச்சு நான் சொன்ன வசனத்தை நினைச்சு அழுவான். இதுக்கு என்ன நடந்தது? ஒரு பார்வை. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான். இந்த உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. நான் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான், இரத்தத்தால் நான் கழுவப்பட்ட நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன் என்பது நிமித்தம் என்னில் ஒரு பெருமை வந்துடக்கூடாதப்பா. இந்த பெருமை தான்
நம் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை பல நேரத்தில் நாம் உணராது இருக்கிறோம். நல்ல கவனமாக கேளுங்க. நம்முடைய ஆத்தும மீட்பு இல்ல, கிருபையினால் ஆத்துமாவை மீட்டெடுத்து ஆண்டவர் இந்த சரீரத்திலே நம்மை பரிசுத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இனி நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், 1 பேதுரு 2:1 இருக்கிறது இந்த புறங்கூறுதல் கசப்பு. அந்த வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 2:1-2 வசனங்கள். இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது. அதாவது நீங்க ரட்சிக்கப்பட்டது உண்டானால் தேவ தயவு 1வது அதிகாரத்தில் இருக்கிறது. தேவன் நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்திருக்கிறார். இரத்தத்தினாலே வசனத்தினாலே நம்ம ஜெனிப்பித்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால், நீங்க ரட்சிக்கப்பட்டது உண்டானால் இனி என்ன செய்ய வேண்டுமா? சகல துர்க்குணத்தையும், துர்க்குணம், சகலவித கபடத்தையும், கபடம், வஞ்சகங்களையும், வஞ்சகம், பொறாமைகளையும், பொறாமை, சகலவித புறங்கூறுதலை ஒழித்துவிட்டு. இதை யார் தான் ஒழிக்கணுமா? ஹலோ, யார் ஒழிக்கணும்? நாம தான். அதுக்கு தான் தேவன் என்ன தருகிறார்? கையா, கிருபை. நல்ல வேளை நான் காலை காட்டல. அதுக்கு தான் கிருபை தருகிறார். கிருபை தருவது எதுக்கு தெரியுமா? உன் பலவீனத்தில் என் பலன். நான் கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு முன்னே துர்க்குணத்தை என்னால் ஒழிக்க முடியவில்லை. கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு தேவ கிருபையினால் என்னால் துர்க்குணத்தை ஒழிக்க முடியும். கிறிஸ்துவுக்குள் வராததுக்கு முன்னே கபடத்தை என்னால் அகற்ற முடியவில்லை. கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு அவருடைய கிருபையினால் கபடத்தையும், வஞ்சகத்தையும், பொறாமைகளையும், புறங்கூறுதலையும் என்னால் ஒழிக்க முடியும். அது முடியலைன்னாலே நம்ம இன்னும் என்னத்துல தான் இருக்கிறோம்? மாம்சத்துல தான் இருக்கிறோம். இன்னும் இந்த பலவீனத்துல தான் இருக்கிறோம். அந்த பலவீனத்தை உணரணும். ஒருத்தங்க மேல பொறாமை வருதுனாலே, அதாவது எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க, நாம் நம்முடைய பலவீனத்தை உணரவில்லை என்றால் நம்முடைய கண்களுக்கு மற்றவர்கள் குறைகள் தான் தெரியும். இது என்னுடைய பலவீனம். நான் உடனே நான் நியாயப்படுத்துறேனாலே நான் என்னுடைய பலவீனத்தை உணரலன்னு அர்த்தம். நான் செய்த தவறை நான் நியாயப்படுத்துவேனால் நான் என் பலவீனத்தை உணரவில்லை என்று அர்த்தம். இந்த உணர்வு இல்லாமல் இருக்க மட்டும் எனக்குள்ளே நம்பிக்கை உண்டாகாது. உணரணும். எஸ், இது என்னுடைய. பேதுரு பரலோகத்தின் திறவுகோலை வாங்கினவன், சீஷர்களில் முதன்மையானவன். அவன் தன்னுடைய பிழையை உணர்ந்து அழுதான். மிகவும் மனம் கசந்துனா நெஞ்சு ஒட்டையிற அளவுக்கு அவன் அழுதான். ஆண்டவரே சாரிப்பா. அந்த அழுகையிலேயே அவனுக்கான மன்னிப்பு கிடைக்கப்பட்டது. இயேசு மீண்டும் வந்து அவனிடத்துல இன்டைரக்டாவது கேட்டாரா? ஆனாலும் கேட்டாரா? இல்லை. மனிதன் மன்னிப்பான், மன்னித்து விட்டு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எடுத்து ஒவ்வொரு சொருவு. இல்லை, ஆண்டவர் மன்னிச்ச காரியத்தை திருப்பி வந்து ஆனாலும் நீ அப்படி கேட்க மாட்டார். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், எப்ராஹிமே, நான் மனிதன் அல்ல, நான் தேவனாயிருக்கிறேன். உணர்கிறவனுக்கு, உணர்வுள்ளவனுக்கு நம்பிக்கை உண்டு. அடுத்த காரியம் நீதிமொழிகள் 10:28 வாசிங்கள். 10:28. நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும். நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும். நீதிமானுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். அதுதான் அவனுக்குள்ள மகிழ்ச்சி. அவன் வாழ்க்கையில வீழ்ச்சி. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் வாழ்க்கையில் என்ன வருது? வீழ்ச்சி வருது. ஆனா அவன் எழுந்திருப்பான். நாம் கிருபையினால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நான் நீதிமான் ஆக்கப்பட்டவன் என்கிற உணர்வோடு இருக்கணும். அதன் அர்த்தம் என்ன? நான் கிறிஸ்துவில் நிலைத்திருக்கணும். நான் இனியும் என் கண் கண்ட பாதையிலே, கால் போன போக்கில போகக்கூடாது. பழைய ஏற்பாட்டில் நீதிமானாய் வாழ்ந்தவர்களை நீதிமான்கள் என்று அழைத்தார்கள். புதிய ஏற்பாட்டிலே நீதிமானாய் வாழ நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் இப்படி செய்தால் அவனே நீதிமான். புதிய ஏற்பாட்டில் நீதிமான் ஆக்கிட்டு சொல்றார் இப்படி செய்யணும். ரத்தம் இருக்கிறது, கழுவ ரத்தம் இருக்கிறது. அதனால நான் எப்படி வாழ்ந்தாலும் அவருடைய ரத்தத்தால் என்னை கழுவி என்னை நீதிமான் ஆக்கிட்டே இருப்பார் என்று சொல்லுகிறவன் தேவனை பரீட்சிக்கிறான்.
ஊற்று இருக்குல்ல, ஊற்றுல இருந்து ரத்தம் வந்துட்டே இருக்கும். அதனால் நீ பாவம் செய்ய அந்த ரத்தம் உன்னை கழுவிட்டே இருக்கும். இப்படி சொல்லி பாவம் செய்வதற்கான லைசன்ஸ் கொடுக்கிறது அல்ல. இனி நான் நீதியில் நிலைத்திருக்க வேண்டும். அறியாமையுள்ள காலங்களில் மட்டும்தான் தேவன் காணாதவர் போல் இருப்பார். பரமையின் அறிவை ருசி பார்த்து மறுதலித்து போறவங்களை திருப்பி கொண்டு வருவது கூடாத காரியமாம். நீதிமானுக்கு நம்பிக்கை உண்டு, கர்த்தருக்குள் இருக்கிறவனுக்கு நம்பிக்கை உண்டு, கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறவனுக்கு நம்பிக்கை உண்டு. நான் விழுந்தாலும் நான் எழுந்திருப்பேன். என்னுடைய ஒவ்வொரு வீழ்ச்சியை சத்துரு எண்ணும் போது 1 2 3 4 5 எழும்பும் போது எண்ணும் போது அதன் ஒவ்வொரு முறை இவன் விழுந்தான் என்று சத்துரு சொல்லும் போது நீதிமான் சொல்லுவான், நான் எழும்புவேன். ஹalleluya. ஒரு மரத்தை குறித்து நம்பிக்கை உண்டது, வெட்டப்பட்டாலும் அதிலே இளம் தளிர் மீண்டும் துளிர்க்கும். வாழ்க்கையில வீழ்ச்சியில் யாராவது அகப்பட்டு கிடப்பீர்களே ஆனால் இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை சொல்லுங்க, நான் எழும்புவேன். ஹalleluya. அந்தியோகியா பட்டணத்திலே பவுல் பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது யூதர்கள் அநேகர் வந்து என்ன செய்தார்கள் தெரியும்? அவன் மேல் அவன் சாகு மட்டும் கல்லெறிந்தார்கள். அவனால் மீண்டும் எழும்ப கூடாதிருக்கு மட்டும் அவன் மேல கல்லெறிந்தார்கள். அந்த காலத்தில் கல்லெறிகிறது என்பது விரட்டுறதுக்கு அல்ல, ஒழிக்கிறதுக்கு. நாம கல்லெடுத்து எறிகிறது எப்படியாவது பயிரோட்டோம். ஆனா அன்னைக்கு எறிகிறது விரட்டுறதுக்கு இல்ல, மொத்தத்தில் ஒழிக்கிறதுக்கு. பவுல் விழுந்து விட்டான். கல்ல எறிகிறவங்க இவன் செத்துட்டான் கன்ஃபார்ம் ஆகுறது வரைக்கும் எறிவாங்க. எரிஞ்சிட்டு அவன் கன்ஃபார்ம் ஆகிட்டு போவாங்க. பவுல் மேல கல்லெடுத்து எறிந்தார்கள். அப்போஸ்தலர் 14வது அதிகாரத்தில் இருக்கிறது. 14வது அதிகாரம் அதனுடைய 19 வாசியுங்கள். பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை பண்ணி பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியிலே இழுத்து கொண்டு போனார். பாருங்க, ஒரு இடத்துல இருக்கிறான். சில இடத்துல எல்லாம் சில காரியங்கள் அப்படி இழுத்து கொண்டு வெளியே போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆமென். சில இடத்துல சில சொந்தங்கள் நடுவில் இருக்கிற சிலர் அப்படி இழுத்து கொண்டு வெளியே போடுவாங்க. நீ எல்லாம் இங்க இருக்கக்கூடாது. அவன் இனி எழும்ப கூடாம இருக்க எத்தனை கல்லை எறியணுமோ அத்தனை கல்லை எறிந்தார்கள். போன வாரமா அதுக்கு முந்தின வாரமா சொன்னேன், அன்று கல்லை எறிந்தார்கள், இன்று சொல்ல எறிகிறார்கள். இனி இவன் இங்க வரக்கூடாது. அதுக்கு என்ன செய்யணும்? எவ்வளோ பேசணுமா? அவன் மரித்தான் என்று எண்ணி அவனை இழுத்து கொண்டு வெளியே போட்டாங்க. நீதிமான் ஒரு முறை அல்ல 7 முறை விழுந்தாலும் அவன் எழும்புவான். 20வது வசனத்தை வாசியுங்கள். சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் எழுந்து, அடுத்த வார்த்தை, பட்டணத்திற்குள் பிரவேசித்தான். எங்க இருந்து அவனை இழுத்து வெளியே கொண்டு போட்டாங்களோ தேவ பலன் அவனை எழும்ப விட்டு அதே இடத்துக்குள்ள நான் சொல்ற வார்த்தை எத்தனை பேருக்கு புரிகிறது? எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கை உண்டு. எந்த இடத்துல நீ அவமானப்படுத்தப்பட்டாயோ, எந்த இடத்துல நீ வெட்கப்படுத்தப்பட்டாயோ, எந்த இடத்துல நீ தலைகுனிய வேண்டிய சூழ்நிலை வந்ததோ, தேவனுடைய எழும்ப பண்ணி அதே இடத்துல கொண்டு போவார். கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி ஷாக்கா பாத்தாரியா தரா. ஒரு முறை 2 முல்ல, சில சொல்லுவாங்க 1 2 தடவை ஆண்டவரே 7 தடவை விழுந்துட்டேன். அதன் அர்த்தம் என்ன? 8வது விழ விட மாட்டார். நம்பர் பேதுரு 3 தடவை மறுதலிக்கு அனுமதிப்பார். பேதுரு 4வது விட மாட்டார், பார்த்துருவார். நீதிமான் 7 தடவை விழுந்தான்னா உலகம் சொல்லிடும் இனிமே விழுந்துட்டு தான் இருப்பான். இல்ல 8வது விழ அனுமதிக்க மாட்டார். என் திராணி அவருக்கு தெரியும். அப்படியே வலது கரத்தை உயர்த்தி கண்களை ஏறெடுத்து பார்த்து சொல்லுங்க, என் திராணி உங்களுக்கு தெரியும்பான்னு சொல்லுங்க. என் திராணி உங்களுக்கு தெரியும்பா. என் நிலைமை நன்றாயறின். அப்படியே வலது கரத்தை உயர்த்தி முடிஞ்ச அப்படி 2 கையை உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லுங்க, என் திராணி உங்களுக்கு தெரியும், என் திராணி உங்களுக்கு தெரியும்பா. என் திராணி உங்களுக்கு தெரியும்பா, என் திராணி உங்களுக்கு தெரியும்பா. எவ்வளோ எரிஞ்சிட்டாங்க ஆண்டவரே கல்ல,
என் திராணி தெரியாம அடிச்சுட்டாங்க ஆண்டவரே. என் திராணி உங்களுக்கு தெரியும். என் திராணி உங்களுக்கு தெரியும். இழுத்து கொண்டு வெளியே போட்டாங்க ஆண்டவரே, இழுத்து கொண்டு வெளியே போட்டாங்கப்பா. என் திராணி உங்களுக்கு தெரியும். என் திராணி உங்களுக்கு தெரியும். இப்படிப்பட்ட அனுபவத்துல இருக்கும்போது இந்த வேர்டை சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் என் திராணி. பவுலை இழுத்து கொண்டு அந்த சீனை கொஞ்சம் யோசித்து பாருங்க. நல்லா வாழ்ந்துட்டு இருந்தவன், குதிரையில் ஜம்முன்னு போயிட்டு இருந்தவன், ஆண்டவருக்காக எல்லாத்தையும் விட்டு வந்தான். இப்போ கை மேக்சிமம் நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், அவர்களிடத்தில் இருந்த அத்தனை கல்லும் அவன் மேல் விழுந்தும் அவன் எழுந்தான். அவன் எழுந்தான். அவன் எழுந்து நின்றான். அதே பட்டணத்துக்குள்ள நடந்து போனா. உன்னை கர்த்தர் வெட்கப்பட்டு ஓடி போக பண்ண மாட்டார். வெட்கத்தின் நடுவிலும் துன்பத்தின் நடுவில் உன்னை வைத்திருப்பது நோக்கத்தை இந்த நாளிலே நீ அறிந்து கொள். நல்ல கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி. Thank you Holy Spirit. Oh Jesus. நீதிமானுக்கு நம்பிக்கை உண்டு. Hallelujah. இந்நிலைமை நன்றாய் அப்படியே ரெண்டு கையை உயர்த்தி அப்படியே சொல்லுங்கப்பா. மீறின பின்பும் ஓ உம்மை போல் உம்மை போல் ஓ ஒருவர் இல்ல ஆண்டவரே. சீஷர்கள் அப்படி சுத்தி நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. எப்படி பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, பரிதாபமா. அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது பவுல் எழும்புறார். எப்படிங்க எழும்ப முடிந்தது? மரித்தான் என்று எண்ணி இழுத்து கொண்டு, அப்ப இழுத்து போகும்போதே தெரியுமா தெரியாது அவனுக்கு உயிர் இருக்கா இல்லையான்னு. அப்படி அவனுக்கு உயிர் இருந்தது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்னா திருப்பி என்ன செஞ்சிருப்பாங்க? தெரிஞ்சிருப்பாங்க. இழுத்து வெளியே போட்டு போயிட்டாங்க. சூழ்ந்திருக்கு. அப்போ எந்த பலன்? அப்போ இது செய்தி என்ன? என் பலத்தை நான் நம்பினால் எனக்கு எதிர்காலம் இல்லை. அவர் எனக்கு பலனா இருப்பதினால் எனக்கு எதிர்காலம் உண்டு. அவர் என் பிராணி நிமித்தம் என் தகுதியை பார்த்தோ என் பலத்தை பார்த்தோ சொன்னா எனக்கு ஃபியூச்சர் இல்ல. ஆனா கிறிஸ்து எனக்கு பலனா இருப்பதினால் நான் சொல்லுவேன், எனக்கு ஒரு காலம் உண்டு, எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. நல்ல கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி. ஆமென். ஹalleluya. நீதிமானுக்கு நம்பிக்கை உண்டு. என்னை நீதிமானாக்குகிறவர் சமீபமாக இருக்கிறார். ஹalleluya. நான் இதோடு கூட சேர்ந்து ஒரு வார்த்தை கூட சொல்ல விரும்புகிறேன். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். You are blessed. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களுக்கு தான் உன்னத பலன் கிடைக்கும். நீங்க நல்லா நீங்க ஒருத்தங்களுக்கு நன்மை செய்யறதுனால உங்களால நீங்க ஹர்ட் ஆகுறீங்களா? ஒருத்தங்களுக்கு நீங்க நல்லது செய்ய போய் அதனால நீங்க துன்பம் அனுபவிக்கிறீங்களா? நீங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர். உங்களை தான் எழும்ப பண்ணுவார். எழும்புவேன் 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 கழுகை போல எழும்புவேன் சுயர பறந்து. கழுகுக்கு புதிய ரெக்கை முளைக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு பழைய ரெக்கை அனைத்தையும் அது பிச்சு போட்டுருமா. என்ன நம்பிக்கையில பிச்சு போடுது தெரியுமா? எனக்கு புதிய ரெக்கை முளைக்கும். புதிய ரெக்கையை யார் முளைக்க பண்ணணும்? தேவன். பழையது போனதை குறித்து அழ போறோமா? புதியது வருவதை குறித்து சந்தோஷப்பட போறோமா? ஒரு கழுகுக்கு இந்த நம்பிக்கை இருக்கு, ஒரு மரத்துக்கு இந்த நம்பிக்கை இருக்கு.
இதை சொல்லும் போதே நான் என்னை பார்த்து கேட்கிற கேள்வி, உனக்கு இல்லாம போயிட்டேன், அந்த மரத்தை பாரு. ஆமென். தெய்வ பிரசன்னம் அப்படியே ஜீசஸ் அப்படி இருதயம் ஆண்டவரை துதிச்சுட்டே இருக்கு. எனக்கு ஒரு காலம் உண்டு, அதுவரை காத்திருப்பேன். எனக்கு ஒரு காலம் உண்டு, ஆமென். என் நேசர் என்னை உயர்த்திடுவார், நல்ல மேய்ச்சலை நான் காண். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்பிக்கை உண்டு, நீதிமானுக்கு நம்பிக்கை உண்டு. நான் நீதிமானாய் என்னை நீதிமான் ஆக்கி இருக்கிறார் அவர். எதற்கு தெரியுமா? எனக்கு ஒரு வாழ்க்கை தர. யோசேப்பு பார்த்த தரிசனத்தை அண்ணனுக்கு நினைச்சு சொன்னான். அண்ணா எப்படி ஒரு தரிசனம் பார்த்தேன்னு, அரிக்கட்டுல ஏன் அரிக்கட்டு மேல இருக்கு, உங்க அரிக்கட்டுலாம் கீழே இருக்குன்னு. அவன் உண்மையா ஜெனியூனா அப்படியே சொன்னான். அவங்க அதை என்ன, நீ மேலேயா போற, அவனை எவ்வளவு கீழே போட முடியுமோ அவ்வளவு கீழே போட்டாங்க. 10 சகோதரர்கள் மேலே நிற்கிறாங்க, இந்த யோசேப்பை தூக்கி ஒரு கிணத்துல போட்டாங்க. அவன் பார்த்த தரிசனம் அவர்களுக்கு மேலே, ஆனா நடந்ததோ அவர்களுக்கு கீழே. இது என்ன ஆண்டவரே, நீங்க தலையா இருப்பேன்னு சொல்றீங்க, ஆனா என்ன வாளால ஆண்டவரை வச்சிருக்கிறாங்க. பார்த்த தரிசனம் எல்லாருக்கும் மேல, ஆனா அவருக்கு நடந்ததும் எல்லாருக்கும் கீழே. யோசேப்பை தான் சகோதரர்களால் தூக்கி போட முடிந்ததே தவிர, கர்த்தர் யோசேப்புக்கு கொடுத்த தரிசனத்தை ஒருவருக்கு தொடக்கூட முடியல, ஒருத்தருக்கு தொடக்கூட முடியல. உன்னை இன்னைக்கு அங்கும் இங்கும் அலை கழிக்கிறதை குறித்து கலங்காதே. உன்மேல் வைத்திருக்கிற தேவ திட்டத்தை ஒருவருக்கு தொடக்கூட முடியாது. ஆமென் சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி ஷத்தரா காதாராபா ஏ பதரோ. நாட்கள் வந்தது, யோசேப்பு சொப்பனத்தை நினைத்தான். எப்பொழுது தெரியுமா? அவன் பார்த்தது அப்படியே நடந்த போது. அவன் இனி நான் எப்படி ஆண்டவரை இதுக்கு மேல அவங்களுக்கு ஈக்குவலாகி அவங்களுக்கு மேல போய் ரொம்ப நீங்க வேற எதையும் யோசிக்காதீங்க. நீங்க தரிசனத்தை மட்டும் யோசிங்க. வார்த்தை எப்படி நடக்கும்னு யோசிக்காதீங்க, வார்த்தையை மட்டும் யோசிங்க. அவருடைய வசனத்தை கமான் நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமென். இனி இது எப்படி ஆண்டவர், அதெல்லாம் நீங்க பார்க்காதீங்க. கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, கைகளை உயர்த்தே. இல்லாதவைகள் இருக்கின்றதா, ஆமென். வரவழைப்பவரே, எல் ஷடாய் கவரபா சத்தரபலரியாதரா செய்பவரே, இல்லாதவைகள் இருக்கின்றதா, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே ஆமென். ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும், யோசேப்புக்கு அன்று செய்தவர், யோசேப்புக்கு அன்று செய்தவர் எனக்கும் செய்ய. 2 கைகளை விரித்து சொல்லுமா, என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன். சந்தரலரே அந்தரபகபதர கூடும் என்று ஆமென். உம்மை நான் நம்பி
ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். யாருக்கு நம்பிக்கை உண்டு தெரியுமா? நீதிமொழிகள் 14:26 வாசியுங்கள். நீதிமொழிகள் 14:26. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. என்ன நம்பிக்கை? அடுத்த வார்த்தை, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். என் பிள்ளைக்கு அடைக்கலம் உண்டு. தன் பிள்ளைகளை குறித்த நம்பிக்கை யாருக்கு தெரியுமா? கர்த்தருக்கு கர்த்தருக்கு பயப்படுகிறவன் யார்? சொன்ன பெரிய மெசேஜ். ஆனால் ஒரே வார்த்தை, கர்த்தருக்கு பயந்து அவர் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் கண்ட வழியில் நடக்க மாட்டான், கர்த்தருடைய வழியில் நடப்பான். அவனுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? எனக்கு ஆசை, எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய கடைசி வரை நம் பிள்ளைகளோடு இருக்க முடியாது. நம் பிள்ளைகளுடைய கடைசி மட்டும் நம்மால பிள்ளைங்க கூட இருக்க முடியாது. நம்முடைய கடைசி வரை தான் நம்ம பிள்ளைங்க கூட இருக்க முடியும். ஆனா கர்த்தருக்கு பயப்படுகிற நம்பிக்கை என்ன தெரியுமா? ஆமென். என்னுடைய அடைக்கலத்தில் என் பிள்ளை இருக்கல, நானும் என் பிள்ளைகளும் அவருடைய அடைக்கலத்தில் இருக்கிறோம். அதன் அர்த்தம் என்ன? நாம் போனாலும் என் பிள்ளைக்கு அடைக்கலம் போகாது, அடைக்கலம் அவர். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கடந்த நாள் ஒரு சகோதரி, அவங்க சரீரத்தில் ஒரு பலவீனம், ஸ்கேன் பண்ணணும்னு டாக்டர் சொன்னதும் அவங்க அழுதுட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அந்த ஃபோன் கேட்டதுமே என் உள்ளெல்லாம் அவங்க என்ன சொல்லி அழுதாங்க தெரியுமா? ஐயோ எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லல, எனக்கு பிள்ளைங்களுக்கு என்னை விட்ட யாரும் கிடையாது, எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி அழுதாங்க. பெற்றோருடைய பயமே தங்கள் நிலையை நினைத்தில்ல. இந்த வார்த்தை ஒருவேளை அவங்க கேட்டுட்டு இருக்கலாம். இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை. திட நம்பிக்கை என்ன தெரியுமா? இந்த விஷயத்தில் எனக்கு டவுட்டே கிடையாது. ஆமென். எனக்கு அடைக்கலமானவர் தலைமுறை தலைமுறைக்கு. எனக்கு ஒண்ணு தெரியும் ஆண்டவரே, நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே, நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே, நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே, நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. அதுதான் யோசேப்பை யாக்கோபு ஆசீர்வதிக்கும் போது என்ன சொல்லி ஆசீர்வதித்தா தெரியுமா? அவரால் நீ ஆசீர்வதிக்கப்பட. அந்த வசனத்தை வாசிங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். ஆதியாகமம் 49வது அதிகாரம் 25வது வசனம். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. யோசேப்பே, உனக்கு ஏதாவது ஆனது உன் தகப்பனால் அல்லப்பா, உன் தகப்பனுடைய தேவனாலே. அடுத்த வார்த்தை, அவர் உனக்கு துணையா இருப்பார். என்னால உன் கடைசி வரை இருக்க முடியாது யோசேப்பே, என்னால என் கடைசி வரை தான் உன் கூட இருக்க முடியும். ஆனா என் கடைசி வரை என் கூட இருந்த ஒருவர் உண்டு. அவர் உன் கடைசி வரைக்கும், உன் பிள்ளையின் கடைசி வரைக்கும், உன் பிள்ளைகளின் கடைசி அவர் இருப்பார், அவர் துணையா இருப்பார். அடுத்த வார்த்தை, சர்வ வல்லவராலே அப்படி அவராலே அப்படி ஆயிற்று. அவர் அவர் அவராலே. பிள்ளைங்களுக்கு இதை சொல்லி வழங்க. இதை முதல் கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு இந்த நம்பிக்கை இருக்கும். ஆமென். நம்பிக்கை உண்டு. ஆமென். அவர் இருக்கிறார். யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தானே, ஏன் யாக்கோபு யோசேப்பை மட்டும் ஆடு மேய்க்க விடவில்லை? சும்மா சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, இல்லைன்னா சும்மா இருங்க. எனக்கு ஷூ மட்டும் தான் கேட்குது. அது கொஞ்சம் வாயத்திருந்து டப்புன்னு. ஸ்நேகம் ஜாஸ்தி. அதன் அர்த்தம் என்ன? யோசேப்பு கூடவே நான் எப்பவுமே இருக்கணும். ஆனால் முடிந்ததா? இல்லை. 17வது வயசுல இருந்து அடுத்த ஒரு 22 வருஷத்துக்கும் யாக்கோபுக்கு கூட இருக்க முடியல. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போட இருந்தார். நம்மால எல்லா சிச்சுவேஷன்லயும் நம்ம பிள்ளைங்க கிட்ட இருக்க முடியாது. பிள்ளை சாகிறதை பார்க்க முடியாம ஒரு செடிக்கு கீழே போட்டுட்டு அங்க போயிருந்து அழுதா. பிள்ளை ஒரு பக்கத்துல தளர்ந்துட்டு இருக்கு, தாய் இன்னொரு பக்கத்துல இருந்து அழுதுட்டு இருக்கிறா. ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? பிள்ளை இருக்கிற இடத்துல அவன் சத்தத்தை நான் கேட்டேன். அதன் அர்த்தம் என்ன? ஆகார ஒரு சிச்சுவேஷன் தாண்டினதும் உன்னால உன் பிள்ளைக்கு பக்கத்துல இருக்க முடியல பத்தியா?
ஏன்னா வேதனையில் இருக்க முடியல, வேதனையில் இருக்க ஐயோ என்னால் பார்க்க முடியாது. ஒரு 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 நெருக்கம் அதிகரிக்கும் போது இருக்க முடியல. ஆனால் எனக்கு இருக்க முடியும், எனக்கு இருக்க முடியும். எனவே கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. என்ன நம்பிக்கை தெரியுமா? என்னால நாளைக்கு என் பிள்ளை கூட இருக்க முடியாட்டியும் என் ஆண்டவர் இருப்பா, என் தேவன் இருப்பா, என் தகப்பன் இருப்பா, அடைக்கலமாயிருப்பா. நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லி கர்த்தர் உண்டு, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்பிக்கை உண்டு, கர்த்தர் இருக்கிறார், நமக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. ஒரு மரத்தை குறித்து இவ்வளவு நம்பிக்கை இருக்குமானால், ஆமென். மனிதா, உன்னை ரட்சித்திருக்கிறா, உன்னை மீட்டெடுத்திருக்கிறா, உன்னை நீதிமானாக்கி இருக்கிறா. கர்த்தரிடத்தில் உனக்கு நம்பிக்கை இருக்கிறது. கண்களை மூடி செபிக்கலாமா? தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ். தலைமுறை தலைமுறை முழங்கால் போட முடிஞ்சா ஒரு 2 நிமிஷம். முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. ஆமென். தலைமுறை அடைக்கலமானீரையா, பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. Praise the Lord. அப்படியே ஒரு 2 நிமிஷம் நீங்க பிரேயர் பண்ணுங்க. ஆண்டவரே, நம்புறேன்பா, நீ இருக்கிறீங்கப்பா. இன்னைக்கு வெட்டி போடப்பட்ட நிலையில, பழசாய் போன நிலையில, கருகின நிலைமையில இருக்கிற ஒரு மரத்தை உங்களால துளிர்விட வைக்க முடியும். என துளிர்விட பண்ணுவீங்க. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். 1 2 தடவை இல்லப்பா, 7 தடவை விழுந்தாலும் அப்படியே ஜெபம் பண்ணுங்க. நிச்சயம் உங்க சிச்சுவேஷன் உங்கள்கிட்ட சொல்லி இருப்பார். இன்னைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட அந்த சிச்சுவேஷனை சொல்லி உங்ககிட்ட டைரக்டா பேசியிருப்பாங்க. இப்போ உங்ககிட்ட பேசுங்க. நீங்க அந்த நம்பிக்கையை சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட, என்னை விட மாட்டீங்கப்பா. அவ்வளவு கல்லு என் மேல பட்டும், அத்தனை கல்லும் பவுல் மேல பட்டும் அவனை எழுப்பி விட்ட பலன். ஆண்டவரே, எங்க சொந்தக்காரங்க எழுதிட்டாங்க. ஆண்டவரே, இவ கதை இதுதான், அப்படி எழுதிட்டாங்கப்பா. அப்படியே பேச பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவரே, அந்த சொற்களை நிந்தைய பாட்டா பாடிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே, ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறாங்கப்பா. இவ கதை இவ்வளவுதான், இவ கதை இவ்வளவுதான். இல்ல ஆண்டவரே, வெட்டி போட்டாலும் என்னை எழுப்பி விடுவீங்க ஆண்டவரே. அண்டு பவுல் மேல அத்தனை கற்கள் விழுந்தது போல என் மேல அத்தனை சொற்கள் விழுவது. இழுத்து கொண்டு வெளியே போட்டாங்க ஆண்டவரே. சட்டையை பிடிச்சு கரன்னு இழுத்து போட்டாங்க ஆண்டவரே. ஆனாலும் பவுலை எழுப்பி விட்ட தேவபலன் என்னை எழுப்பி விடும். எந்த இடத்துல அவன் விழ தள்ளப்பட்டானோ அதே இடத்துல, ஓ ஹalleluya, நித்திய கன்மாலையே, ஜீசஸ் நான் நம்பும் கேடகமே, நித்திய ஹalleluya ஹalleluya ஷலரதரே பகவரான கோட்டையே துணையே நான் நம்பும். கைகளை அப்படி விரித்து சொல்லுங்க. உம்மை என்றும் நம்பியுள்ளேன், வெட்கப்பட்டு போவிட மாட்டீங்கப்பா. எனக்கு கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசினார். விட்டு கொடுக்க மாட்டார் சகோதரா, வெட்கப்பட்டு போக விட மாட்டார் சகோதரி. ஓ, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு. அப்படியே சொல்லுங்க. உம்மை தான் நம்பி வாழ்கிறேன், உம்மை தான் நம்பி
நம்பி வாழ்கிறேன் ஏசையா, உம்மைதான் சார்ந்து வாழ்கிறேன் ஏசையா. உலகமோ நிலையில்லை, உலகமோ நிலையில்லை, சாய்ந்து கொள்ள இடமில்லை. எங்க ஆண்டவரை, யார்கிட்ட ஆண்டவரை போறது? உடாராபாபாதாரா ஏக சத்தமாய் நித்திய கண்மாலையே சரணான கோட்டையே, நித்திய கண்மலையே, நித்திய சாந்தரேல ரடரபகதரமௌதரியா, அரணான கோட்டையே, அரணான நான் நம்பும் கேடகமே, உம்மை என்றும் நம்பியுள்ளேன் வெட்கம், உம்மை என்றும் நம்பியுள்ளேன் வெட்கம், ஆமென், வெட்கப்பட்டு போவது. உலகமோ நிலை சார்ந்து கொள்ள இடமில்லை, உலகமோ நிலையில்லை, சார்ந்து கொள்ள இடமில்லை, நித்திய கண்மலையே, அசையாத பர்வதமே. Thank you, Jesus. உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே நம்பிக்கையை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். உம்முடைய கிருபைகளுக்காக உம்மை என்றும் நம்பியுள்ளேன் வெட்கப்பட்டு போவதில்லை, உம்மை என்றும் நம்பியுள்ளேன் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு. Thank you, Lord. Thank you, Jesus. அப்படி ரெண்டு கைகளை உயர்த்தி கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து நான் சொல்ற வார்த்தையை சத்தமா அப்படியே சொல்லுங்க. இயேசுவே, நீரே என் நம்பிக்கை, நீரே என் நம்பிக்கை, நீரே என் எதிர்காலம். நல்ல கரங்களை தட்டி ஹalleluya. ஷாலரியாதரே Hallelujah. பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள தகப்பனே, நன்றி அப்பா, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. நாங்க இங்க வரலப்பா, நீங்க எங்களை கொண்டு வந்தீங்க, எங்களை கொண்டு வந்தீங்க ஆண்டவரே. உலகம் எங்களை இழுத்து வெளியே விட்ட போது நீர் எங்களை இழுத்து உள்ள கொண்டு வந்தீங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையினால் எங்களை பலப்படுத்தி எங்களுக்குள்ள நம்பிக்கையை உண்டாக்கின உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நம்பிக்கை உண்டாண்டவரே, எங்கள் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. உம்முடைய பிள்ளைகளோடு பேசினீர், பலப்படுத்தினீர். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிக்கணும். உங்களுடைய எதிர்காலம் பிரகாசமா இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தைகளை சொல்லி வாழ்த்துகிறேன் ஆண்டவரே. இவங்க எல்லாம் சாட்சி சொல்லணும் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கை துளிர பண்ணினது என் தேவன், என் சிருஷ்டிகர், என் எஜமானர், என் கர்த்தர் என்று சொல்லி உம்மை உயர்த்த மகிமைப்படுத்த உடைய பிள்ளைகளுக்கு கிருபை செய்யும், ஆசீர்வதியும்.
கிருபைக்குள்ள மறைத்துக் கொள்ளும். ஆன்லைன் மூலமா இணைந்திருக்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம். அவர்களை ஆசீர்வதியும். தேவ சமாதான கிருபை உம்முடைய பிள்ளைகளை ஆட்கொள்வதாக. இந்த கூடுகையினால் ஏற்பட்ட எல்லா கனம், மகிமை, துதி, ஸ்தோத்திரம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹalleluya. God bless you.